என் ஆளுநர் தம்பி லிங்கசாமி அவர்களுடைய இளைய புதல்வன் காளையன் சாதி வரி ஆணவ கும்பலால் ஆணவ படுகொலைக்கு ஆளாகி தன் இன்னுயிரை துறந்து உயிரை துறந்தது மட்டுமல்லாமல் மண்ணுக்குள் இன்னும் உறங்கப் போக முடியாமல் கேட்பாரற்று தன் தாய் தந்தையர்கள் கூட இன்னும் அந்த பிரேதத்தை உடலை கட்டி தழுவி அழுகவில்லை என்கிற நிறையிலே இன்றைக்கும் மதுரையினுடைய பிணவரையிலே அவன் நீதிக்காக படுத்து உடலாக உயிரற்ற உடலாக இந்த சமூகத்திலே மண்டி கிடக்கிற சாதி ஆதிக்க வெறிக்கு எதிராக ஒரு புரட்சியாக உயிரை துறந்த நிலையிலும் போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அந்த அநீதிக்கு எதிரான ஒரு நீதி கேட்டு நாமெல்லாம் இங்கே அணிதிரண்டிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய செயல் தலைவர் தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதல் பணிவான வணக்கத்தை நான் ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே தம்பி நாகை திருவள்ளன் அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் வேறு, கனியமுதன் வேறு, எஸ்ஆர் பாண்டியன் வேறு, வையவன் வேறு, நாமெல்லாம் வேறு வேறாக இருக்கிறோம். அக்கா பாண்டியம்மாள் வேறு என்று சொன்னார்கள். நாமெல்லாம் வேறு வேறாக இல்லை. நாமெல்லாம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நம் தந்தையினுடைய பெயர் பாபா சாஹேப் அம்பேத்கர், நம்ம அப்பாவோட பேர் பாபா சாஹேப் அம்பேத்கர். நம்ம எப்படி வேறா இருக்க முடியும்? நம்முடைய வேறு அதுதான். இன்னைக்கு இந்த இடத்துல கூடி இந்த காந்தி சட்டை போட்டுட்டு இந்த இடத்துல நீதிக்கான போராட்டத்தை இந்த மொழிவாங்கி வழியாக பேசுகிற இந்த அறிவை கூட அம்பேத்கர் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். யார் கொடுத்தது? இந்த ஆற்றலை, இந்த திறமையை, இந்த தகுதியை, இந்த யோக்கியதையை நமக்கு கொடுத்தவன் நம்முடைய முன்னோடி தகப்பன் பாபா சாஹேப் அம்பேத்கர். நாமெல்லாம் வேறு வேறு அல்ல. அம்பேத்கர் அவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், சாதியற்ற சமூகம். சாதியற்ற சமூகம் அந்த இடத்துக்கு போகணும். அதற்கான போராட்டம் தான். ரெண்டாவது, தம்பி திருவள்ளுவன் அவர்கள் பேசுகிற பொழுது அந்த காலத்தில் முருகன்ராஜன் சொல்லி சிந்திச்சாருன்னா அது வேற மாதிரி இருக்கணும். இப்போவும் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போவும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அரசியல் பேசலைங்க, இங்கே பேச வேண்டாம். ஏன்னா காளையன் என்னை வந்து பெரியப்பான்னு வாயார கூப்பிடுவான். அதனால் நான் என் குழந்தைய பறி கொடுத்த உணர்வோடு இருக்கேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் அரசியல் பேசணும், பேசக்கூடாது. ஆனால் அரசியல் பேசணும். அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லையே. அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. அம்பேத்கர் சொன்னார், பொலிட்டிக்கல் பவர் இஸ் த மாஸ்டர் கீ டு ரிசால்வ் ஆல் த சின்ஸ் அண்ட் சாரோஸ். எத்தனை சங்கடங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அரசியல் அதிகாரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. கரெக்டாக பாட்டுங்க. ஆனால் கனியமதன் சொல்லும் போது இந்த நேரத்தில் இன்றைக்கு வந்து நம்ம அண்ணன் சந்திரபோஸ் அவர்கள், அந்த சந்திரபோஸ் அவர்கள், அதைத்தான் நான் எல்லா மேடையிலும் சொல்கிறேன். அண்ணன் சந்திரபோஸ்க்கு முன்னோடி வந்து நம்ம அண்ணன் மாவீரன் மலைச்சாமி அவர்கள். அந்த ஒரு புள்ளியில் நம்ம தனித்தனியாக போயிட்டோம். அங்கேயே தனியாக போயிட்டோம். நம்ம ஆளுக்கு ஒரு வண்டியில் பயணம் செஞ்சவங்க ஆளுக்கு ஒரு கார் வாங்கி ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரும் சாதனையை, இன்னைக்கு காஷ்மீர் வரைக்கும் ஒரு முன்னுதாரணமான அரசியலை வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து உருவாக்கி காட்டியிருக்கிறார். ரைட். 3 அண்ணன் தம்பியில் ஒருத்தர் வந்து தன் குடும்பத்தை ஒருங்கிணைச்சு வழிநடத்தி அதுக்கு அறிவை புகட்டி ஆற்றலை கொடுத்து அதை சரியான திசையில் வழிநடத்தி ஒரு முன்னேற்றமான இடத்தை கொண்டு போயிட்டார். அண்ணன் தம்பியில் இன்னொரு குடும்பம் நாகை திருவள்ளுவனும் ஐயா அதிகமானும்
அந்த குடும்பத்தை முன்னேற்றத்திற்கு அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்து அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் கற்றுக் கொடுத்து இந்த ஜனநாயக பாதையில் எப்படி நாம் இந்த தடைகளை கடந்து முன்னேறுவதுன்னு வழி நடத்துறீங்க. அதே வழிநடத்தல தான் நாங்கள் மேற்கொண்டோம் இத்தனை ஆண்டுகள். ஆனால் எனக்கு உள்ள சங்கடம், என் குடும்பத்தில் என் வீட்டுக்குள்ளே நடந்த மாதிரி சேதம், சிக்கல், சங்கடம் வேற எந்த குடும்பத்திலையும் இல்லை. கச்சநத்தத்தை எல்லாரும் பேசினீங்க. கச்சநத்தம் போராட்டத்தை நடத்த விடாமல் 3 நாள் உட்கார வச்சிருந்தாங்க. கொடி வாங்கி பேச முடியல, கருத்து சொல்ல முடியல. 3 பேரை பழி கொடுத்த அந்த கச்சநத்தத்தைக்காரர்களே என் பக்கத்திலே வர மாட்டேன்ட்டான் 3 நாள். என்ன தீண்டத்தகாதவன தள்ளி வைக்கிறான். நான் போராட வந்திருக்கிறேன், நியாயம் கேட்க வந்திருக்கிறேன். நீ போ, தள்ளிப்போ, நீ எங்க வர்ற? நீ தலித்து, நீ இடதுசாரி, நீ அம்பேத்கரிஸ்ட், நீ பெரியாரிஸ்ட். என்ன பச்சையா சொல்றா, முருகராஜனை இன்றளவு முருகராஜா நீ பறையன் என்றே எழுதுகிறார்கள். அது தேவேந்திர குல ஊடகங்கள் அதை வலிந்து எழுதுது. ஒரு காலத்துல நான் நினைச்சேன் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இப்படி கொச்சைப்படுத்துகிறார்கள் நம்மளை அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லை, என் தங்கையை, என் தாயையெல்லாம் இழிவுபடுத்தி பேசினாங்க. அப்ப நான் கருதுனேன் இவர்கள் செய்கிறார்கள் என்று. அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஊடக பிரிவு வார் ரூம்ல அதை கட்டமைச்சு எழுதிக்கிட்டே இருந்தான். சந்திரபோஸை, என்னை, அண்ணன் ஊர்காவலனை, அண்ணன் விஜயனை எங்களையே சிதைச்சாங்க. எதுக்கு சிதைக்கிறான்? அம்பேத்கர், பெரியார், மார்க்சை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த தலைமைகளை முதல்ல உடைக்கணும். அவனுடைய நோக்கம் என்ன? இந்த ஐடியாலஜிக்கல் லீடர்ஷிப் இருக்கக்கூடாது, இந்த தத்துவ தலைமைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த தத்துவ தலைமைகள் தலித் ஒற்றுமையை வலியுறுத்துது, ஒடுக்கப்பட்டோர் ஒற்றுமையை வலியுறுத்துது. ஒடுக்கப்பட்டோர் ஓரணியில் திரட்டப்படுவதாலேயே அதிகாரத்தை நோக்கி போக முடியும் சொல்றோம். மாயாவதி கூட இருக்கும்போது மாயாவதி என்கிட்ட கேட்டாங்க, வெகன்ஜி கேட்டாங்க, முருகன்ராஜன் என்ன செய்யலாம் தமிழ்நாட்டில்? நான் சொன்னேன், அம்மா சென்னை பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் 3 தேசிய தலைவரை போடுங்க, மாநில தலைவர் போடுங்க. சென்னையில் ஒரு ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர், கோயம்புத்தூர்ல அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர், மதுரையிலேயோ திருநெல்வேலியிலேயோ தேவேந்திர குல வேளாளர் சேர்ந்த தமிழகத்தில் 3. உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 பிரசிடென்ட் இருக்கணும். 3 சமூகத்துக்கு கொடுங்க, தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி வெற்றி பெறும் நான் சொன்னேன். அதை செய்ய அவரை முயற்சிக்க விடலை. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ந்து சிதைத்தார்கள். அதில் அவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க. திருவள்ளுவன் சொன்ன மாதிரி தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்களுடைய பல விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்க ஒரு பெரிய மூல செலவை செஞ்சு தன்னுடைய சகோதரர்கள் யார் என்றே புரிந்து கொள்ளாம சகோதர சமூகத்தோடைய உள்யுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களை திசை திருப்பி விட்டான். அவன் திசை மாதிரி போட்டிருக்கான், போராட்டம். எல்முருகனை வைத்துக் கொண்டு அதை தான் செய்யறாங்க. அருந்ததியர் சமுதாயத்துக்குள்ள எல்முருகனை வைத்துக் கொண்டு அதை தான் செய்யறாங்க. இன்னும் ஆதி திராவிட சமுதாயத்துக்குள்ள இதை மாதிரி சிலர் ஏற்படுத்தி உருவாக்குறாங்க. இது ஒரு தனி விஷயம். என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு கச்சநத்தம் போராட்டத்தில் என்ன பக்கத்திலே வரவிடலை. ஆனால் அத்துணை சங்கடங்களையும் தாண்டி நாம் மக்களுக்கானவர்கள் என்பதை புரிய வைத்து மக்களை அணி திரட்டி அந்த போராட்டத்தில் நம்ம வெற்றியை கொண்டு போனோம். அன்றைக்கு செய்தார்கள், இன்னைக்கு அவங்க வரல. நீங்க அதை திருப்பி அடுத்த கேள்வி கேளுங்க, இன்றைக்கு ஏன் அவர்கள் இங்கே வரவில்லை? அன்னைக்கு கச்சநத்தத்துக்கு நாங்க நெஞ்சில் அடிச்சுக்கிட்டாங்கல்ல, துடிச்சாங்கல்ல. இன்னைக்கு ஏன் காலையிலுக்கு வரல கேட்டா மக்கள் விடுதலை கட்சிக்காரர்னு சொல்லுவாங்க. காலையில எல்லாம் இப்போ நாளைக்கு தம்பி எஸ்ஆர் பாண்டியன் இங்கே பேசினாரு. எஸ்ஆர் பாண்டியன் பேசும்போது எனக்கு என்ன உணர்வுனா, எனக்கு வயசு 58, நான் ஒரு 38 எஸ்ஆர் பாண்டியனா இருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு முருகராஜன் பழுத்த பழம், இது இனிப்பா இருக்கு, சுவையா இருக்கும். இப்போ மாம்பழம் இனிக்கும் போது அப்படி இல்லை, அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த காயை கடிச்சா பிடிக்கும். அது மாதிரிதான் அது ஒரு விதையிலிருந்து வர்றதுதான். ஒரு மரத்துல நான் முன்னாடி காய்ச்சிருக்க பழம் அடுத்து வந்திருக்கிறது. அப்படிதான் என் வயசுக்கு வரும்போது தம்பி எஸ்ஆர் பாண்டியனுக்கு ஒரு பக்குவம், ஒரு அணுகுமுறை, ஒரு தன்மை ஏற்படும். ஏன்னா தடைகளை தாண்டி நீந்தி வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சந்திப்புலையும், ஒவ்வொரு சந்தியிலையும், ஒரு முக்குலையும் நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே வர்றோம்.
அதில் நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டே வரும். பக்குவப்படணும். நான் பார்க்கும்போது நினைக்கிறேன், இந்த சமூகத்தை வந்து யார் ஒரு அழித்து விடலாம் முடியாது, அழித்து விட முடியாது. அடுத்து நிற்கித கள போராளி. நான் வந்து ஒரு பீரங்கிலிருந்து வெடிச்சு வெளியே போயிட்ட குண்டு போயிடுச்சு, இலக்க போய் அடைஞ்சிருச்சு. அது இப்போதான் ரெடியா வந்து பீரங்கி அந்த முகப்புல மாட்ட வச்சிருக்கிற வெடிக்காத குண்டு, அதுக்கு நெருப்பு வச்சாலும் அதை வெடிக்கும். அப்ப இது ஒரு குண்டு தான் இருக்கா இல்லைன்னா இல்ல, எங்க குகையில வந்து கோடிக்கணக்கான அணுகுண்டுகள் சேர்த்து வச்சிருக்கோம். வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன பிரச்சனை? காளையம் பிரச்சனைனா ஒரு சின்ன அந்த சூத்திரத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வேப்பங்குளத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. மதுரை மாவட்டத்தில் கள்ளிக்குடி தாலுகா, உசிலம்பட்டி தாலுகா, மேலூர் தாலுகா, இது மூன்றுமே சாதிய வன்கொடுமையினுடைய இருப்பிடம். அங்க சாதிய கட்டுமானம் அங்க அதிகம். கள்ளிக்குடி காவல் நிலையத்துக்குள் பட்டியல் இடத்துக்காரர் உள்ள போய் எந்த சட்ட நியாயத்தையும் வாங்க முடியாது. இன்ன வரைக்கும் வாங்க முடியாது. கள்ளிக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை பார்க்கணுங்கிற உத்தரவு மருதங்குடியிலிருந்து வேப்பங்குளத்திலிருந்து தான் வரும். உங்களுக்கு புரியுதா? வேப்பங்குளத்து ஆதிக்க சாதியும் மருதங்குடி ஆதிசாதியும் என்ன சொல்றானோ அதை கள்ளிக்குடி இன்ஸ்பெக்டர் அப்படியே செய்வார். ஒரு காலத்துல திருமங்கலம் தாலுகா அப்படி இருந்துச்சு. நாங்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அங்க சினிமா தியேட்டர் முருகன் ஒருத்தர் இருந்தாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆட்கள் பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா, நீங்க போய் முருகனை பார்த்துட்டு வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு. இவங்க நம்ம போய் முருகன் காலில் விழுவாங்க. ஐயா, யாரு? முருகன் சொந்தக்காரன் நம்மளை அடிச்சிருப்பான், கொன்னு இருப்பான், வெட்டி இருப்பான், இழிவுபடுத்தியிருப்பான், அசிங்கப்படுத்தியிருப்பான். அவங்கிட்டே போய் என்னடா பிரச்சனை? ஐயா இப்படி பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் சொல்லுவார். அந்த காவல்துறை எப்படி நமக்கு சார்பா இருக்கும்? இருக்காது. பிறகு போய் நாங்க திருமங்கலத்துல உண்டு இல்லைன்னு பண்ணி முடிச்சு இன்றைக்கு திருமங்கலத்துல நம்ம ஆட்கள் வந்து அரசியலா வலுவா நிற்கிறான். கள்ளிக்குடி அதை எட்டி பிடிக்கவே முடியல. ஏனென்று சொன்னால் கீரிப்பட்டி, பாப்பாப்பட்டி, நாட்டார்மங்கலம், கொட்டக்கை சேர்ந்தல் வரிசையில கள்ளிக்குடி தாலுகா மருதங்குடியிலும் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட 10 வருடம் நடக்கல. அதை நல்லா நினைவுபடுத்திங்க. அப்படி என்றால் அந்த இடம் எப்படி? ரைட். இப்ப ஒரு விஷயத்துக்கு வருவோம். காளையனும் அந்த மகாலட்சுமியோட குடும்பத்துக்காரனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அங்க போய் காம்ப்ரமைஸ் பண்றான். ஏன் காம்ப்ரமைஸ் பண்றான்? இந்த இடத்துல ஒரு உண்மையை நான் உடைச்சு சொல்றேன், போலீஸ்காரன் கூட சொல்லல. ஏன் காம்ப்ரமைஸ் பண்றான்? பொதுவா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். அகமுடையாரும் தேவேந்திர குல வேளாளர்களும் அங்க அடிச்சுக்கிட்டு போனா அகமுடையாருக்கு ஆதரவாக நின்று கொண்டு உண்மையிலே வள்ளர் பரையர் சக்கிலியம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவனுக்கு எதிராக செயல்படுவான் பழக்கமா கள்ளிக்குடி போலீஸ். இந்த ஒரு மேட்டர்ல ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணா சொல்லுங்க? காரணம் வனிதாவுக்கும் இவனுக்கும் உள்ள காதல் விஷயம். காரணம் யாரு? அந்த இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர், அவங்க அதே சமூகம். இதை காம்ப்ரமைஸ் பண்ணாட்டி SC/ST ஆக்ட்ல காளையனை அடிச்சவங்க எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டா SC/ST ஆக்ட்ல போடணும். SC/ST ஆக்ட்ல போட்டா எதுக்காக சண்டைன்னு போடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்காக சண்டை? வனிதாவுக்கு இவனுக்குமான காதல் விஷயத்தை சொல்லணும். அதை சொல்லக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டருக்கும் சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த ஜாதி. இங்க போயிருக்கவன் எதிரி யாரு? அவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். அப்ப இந்த விஷயத்தை வழக்கா நடத்தாதீங்க, இந்த உண்மை வெளியே வந்துடும், காம்ப்ரமைஸ் பண்ணி விடுங்கன்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். அன்னைக்கு SC/ST ஆக்ட்ல வழக்கு போட்டிருந்தா இந்த கொலை நடந்திருக்காது. இதை எப்படி சொல்றோம்னா, 11ஆம் தேதி சண்டை நடந்திருக்கு. காளையனை அடிச்சிருக்காங்க. காளையன் தப்பி ஓடி வந்திருக்கான். உள்ளாடையோட ஓடி வந்திருக்கான். சட்டையும் தோத்தியும் கிடையாது. ஓடி வந்திருக்கான். வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். வீட்டுக்கு வந்து சேர்ந்து அவனோட போன்ல 100க்கு போன் பண்றான், 100க்கு. என்னை அடிச்சு கொள்ள போறாங்க, என்னை காப்பாத்துன்னு போன் பண்ணிருக்கான். அடிச்சவனும் போன் பண்ணிருக்கான். வேடிக்கை தான் விஷயம். எதுக்கு? பொதுவாக கள்ளர் மறவர்களை என்னன்னா, இங்க அண்ணன் சொன்னாங்களே, ஒரு சினிமா படத்துல, நம்ம படத்துல ஒரு கிழமை வந்து தண்ணிக்குள்ள மூழ்க போற மாதிரி தத்தளிப்பான். சின்ன பசங்க போய் காப்பாற்ற போகும்போது
அவனை அன்னைக்கு கொலை பண்ணிட்டு அவன் கரையேறிடுவான். அதே போல அடிச்சவன் வந்து அவனும் 100க்கு போன் பண்றான், ஏன்னா பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அவனும் 100க்கு போன் பண்ணா இவனும் போன்கான், கூப்பிட்டுருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ரைட், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேல நீ எஸ்சிஎஸ் ஆக்ட்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். போட்டா பொம்பளை விஷயம் வெளியே வந்துருன்னு நீ போலீஸ்காரையும் சேர்ந்து கூட்டுக்கலவாணித்தனமா மறைச்சிட்டீங்க. காலையில் செல்போனை போலீஸே வாங்கி எதிர்த்தரப்புல கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்த? இப்ப காளையனோட செல்போன் எங்கன்னு நேற்று எஸ்பிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அதை ஏங்க அந்த போன் இன்ன வரைக்கும் நீங்க ரெக்கவரி பண்ணலன்னு கேட்டா, அதை உடைச்சிட்டாங்களோ எரிச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்றாரு. எஸ்பி சொல்றாரு. இதுதான் விஷயம். ஏன் உடைச்சோம் அவர் சொல்லு பாருங்க. நாங்க விசாரிச்சோம், அந்த போன் எங்கடான்னு கேட்டோம், உடைச்சிட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டாரு. உடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு தானே சொல்லணும், இல்ல எரிச்சிட்டோன்னு சொல்றாங்க, ரெண்டுல ஒண்ணுதானே சொல்லணும். உடைச்சிட்டாங்களோ எரிச்சிட்டாங்களோன்னு இவர் சொல்றாரு. யார் சொல்றது? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொல்றாரு. இப்போ நான் என்ன கேட்கிறேன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அக்யூஸ்டா இல்லையா? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அக்யூஸ்டா இல்லையாங்கிறதுல பிரைமரி எவிடன்ஸை வந்து நீங்க ஏன் டிஸ்ட்ராய் பண்றீங்க? முக்கியமான ஆதாரத்தை ஏன் நீங்க எதிரி அழிச்சுட்டானோ உடைச்சிட்டான் நீங்க ஏன் சொல்றீங்க? அவனோட வெர்ஷன்ல சொல்றாங்க. சரி, இவங்க விசாரிச்சு பார்த்த விஷயத்தை சொல்லவில்லை, எதிரியினுடைய வாக்குமூலத்தை எஸ்பியை சொல்றார். இது குற்றமா குற்றம் இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்க. வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறீங்க. அப்போ அந்த அந்த தடையா இல்லை, அந்த பொருள் நம்மகிட்ட இல்லை. நான் இப்ப என்ன கேட்கிறேன், காளையனுடைய நம்பர், செல்போன் நம்பரை வச்சுக்கிட்டு கொலையானதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவன் எங்கெல்லாம் பேசினாங்க ரெக்கார்டு எடுக்க முடியுமா? முடியாது. செல்போனே வேண்டாம், நமக்கு வேண்டாம். வனிதாவோட செல்போன் இருக்குல்ல, வனிதாவோட செல்போனை வாங்கினீங்களா? அவன் யாருக்கெல்லாம் பேசினான்னு கேட்டீங்களா? அதை நீங்க பதிவு பண்ணீங்களா? போலீஸ் பண்ணல, அதையும் செய்யல. இதெல்லாம் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, காளையன் வந்து 13ஆம் தேதி மதியானம் காணா போயிட்டார். 14ஆம் தேதி காலையில நான் வந்து இருக்கன்குடி போற வழியில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் விடுதலை கட்சி ஈரோடு இடைத்தேர்தலில் ஆதரவுன்னு ஒரு அறிக்கைக்கு நான் கையெழுத்து போட்டு போறேன். பாத்துக்கங்க அக்கா, அதைத்தான் சொல்ல வந்தேன். பாட்டி அம்மா அக்காவுக்கு சொல்ல வந்த விஷயம். நம்ம ஆதரவுன்னு கையெழுத்து போடுறோம். யாருக்கு? நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு நான் ஆதரவு கையெழுத்து போட்டு போறேன். அவன் சொல்றான், லிங்கசாமி அண்ணே நேற்று இருந்து காலையில காணலன்னு. என்ன பண்ணன்னு கேட்கிறான் என்கிட்ட. நான் தேடிட்டு போலீஸுக்கு போவா, போலீஸுக்கு போயிட்டு தேடவான்னு கேட்டான். நான் சொன்னேன், முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, அப்புறம் தேடுன்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா மேன் மிஸ்ஸிங் போட்டான். போட்டீங்களா? பாடியை எடுத்துறீங்க. பாடியை எடுத்தது பெரிய வேடிக்கை. ஒரு ரைட்டரு ஏட்டாவும் வந்து பாடி எடுக்கிறான். இன்ஸ்பெக்டர் வரல, அந்த இடத்துக்கு தடய அறிவியல் துறை வரல. ஏன்னா நம்ம சந்தேகம், அவனுக்கு விஷம் கொடுத்தாங்களோ, எவ்வளவு சாராயம் குடிக்க வச்சாங்களோ சந்தேகம். சாராயம் எங்கிருந்து வாங்கிட்டு வந்தா? குடிச்ச பாட்டில் எங்க போட்டான்? விஷம் வாங்கியிருந்தா அது எங்க இருந்துச்சு? எந்த டாஸ்மாக்ல வாங்கினான்? இல்ல பிளாக் மார்க்கெட்ல வாங்கினா? யாரு வாங்கினது? யாரு கொடுத்தது? எங்க போய் குடிச்சான்? என்ன சாப்பிட்டான்? அவன் பிரேதத்துல உடம்புல இருந்து செரிக்காத சோறு வெளியே வந்திருக்கு மூக்கு வழியா. அப்படின்னா அவன் சாகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கான். மரணத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கான். தற்கொலை பண்ண போறவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டாடா தற்கொலை பண்ணுவேன்? பிரியாணி சாப்பிட்டுட்டு தற்கொலை பண்ணானோ சொல்லு? சோறு எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு? அவங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் சண்டை கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது. அவன் ஏன் தற்கொலை பண்ணான்? தற்கொலை பண்றவன் எப்படி தற்கொலை பண்ணுவான்? அவன் கையங்காலும் சுதந்திரமா இருக்கு. அந்த ஊர்ல பெரிய நீச்சல் வீரர் அவன் தான். 100 அடி ஆழத்துக்குள்ள போயிட்டு வந்துருவான், எதையும் எடுத்துட்டு வந்துருவான். எஸ்பி சொல்றாரு, வெளியவும் இல்லை காயம் இல்லை, உள்ளவும் காயம் இல்லைங்கிறாரு. வெளியவும் உள்ளவும் காயம் இல்லாம கொலை செய்யக்கூடிய அத்தனை நுணுக்கமும் எதிரிகிட்ட இருக்கு. அவன் தெரிஞ்சிருக்கிறான். என்ன விஷயம்? ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேற? என் பார்வைக்கு நேற்று எஸ்பிட்ட பேசுனதுல இருந்து எஸ்பிட்ட எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கு உண்மை தெரியுது.